இந்த பூமியிலே வாழ்கிற நம் அனைவருக்குமே அநேக தேவைகள் உண்டு. நம் அனைவருக்குமே தேவைகள் உண்டு. தேவைகள் இல்லாத மனிதர் என்று சொல்லி இந்த பூமியிலே எவரும் கிடையாது. நாமும் கூட தேவை நிறைந்தவர்களாய், தேவைகளின் மத்தியிலே வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாமும் கூட நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களை முயற்சிக்கிறோம். நாம் எங்கு சென்றாலுமே எல்லா இடத்திலும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இங்கு இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படுமா, இந்த இடத்துல இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படுமா என்று சொல்லி எதிர்பார்ப்புடனே நாம் செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுதும் கூட நாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் வருகிறோம், ஒரு தேவைகளோடு கூட தான் வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா? இன்றைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரா? இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் கொடுப்பாரா? இன்றைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் வருகிறோம். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீங்களா? எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்களா? நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் இயேசு சந்திக்க போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பாருங்க, இன்றைக்கும் கூட நான் வேதத்தில் அனைவருக்கும் நன்றாக தெரியும், கேளுங்கள் என்று சொல்லி அநேக வேத வசனங்களே நாம் வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் எதையும் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்து விட்டு இதோடு போதும், இது போதும், இதற்கு மேல் மிகுதியாய் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறவர் அல்ல. நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, கேட்கிறத குறித்து நிறைய வசனம் நமக்கு தெரியும். பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள், இப்படி என்று சொல்லி அநேக வசனங்கள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு. இப்படியாய் நாமும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது மற்ற இடங்களிலும் ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர், இன்றைக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளை நான் கேட்கிறேன், உங்களுடைய அடியான் நான் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ நாட்கள் என்று சொல்லி தெரியாது, ஆனாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன நடக்கிறது? தாமதமாகிற பொழுது நாம் நினைக்கிறோம், இப்படிப்பட்ட தேவைகள் உபவாசத்தால் மட்டும்தான் சந்திக்கப்படுமாகிற்று என்று சொல்லி உபவாசம் இருந்து கேட்கிறோம், ஊக்கமாய் ஜெபத்தில் கேட்கிறோம், கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம். பாருங்கள், கேட்பதற்கு இப்படிப்பட்ட அநேக வழிமுறைகளையும் வகைகளையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவான சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் என்று சொன்னவர் மற்றொரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அந்த வார்த்தையை சரியானபடி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், அந்த அளவினால் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கொடுங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். அதிகமாக அதை விரும்புகிறோம், அதிகமாக அந்த வார்த்தையை நேசிக்கிறோம். தூங்கும் பொழுது கூட நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கு சொப்பனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசும், தரிசனங்கள் மூலமாக என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலே எவைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நாம் எவைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் உண்டு. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவைகள் உண்டா? நிச்சயமாக உண்டு. எல்லாருக்குமே தேவைகள் உண்டு. பாருங்கள், இன்றைக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவாக சந்திக்கப்படும்படியாக உங்களுடைய பாத்திரமானது அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படியாக, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சில காரியங்களை மாத்திரம் வேகமாக நாம் வாசித்து கடந்து செல்ல போகிறோம்.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசித்தோம். முதலாவது நம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் நம்முடைய நேரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் அதிகமான நேரத்தை கொடுக்கிறோம். டிவிக்கு நேரம் கொடுக்குறோம், செல்ஃபோனுக்கு நேரம் கொடுக்குறோம், நண்பர்களுக்கு நேரம் கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நேரம் கொடுக்குறோம், சொந்தக்காரங்களுக்கு நேரம் கொடுக்குறோம், நல்லதுக்கு நேரம் கொடுக்குறோம், கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு நேரம் கொடுக்குறோம், இன்னும் தேவையில்லாத எல்லா காரியங்களுக்காகவும் நேரம் கொடுக்குறோம் பாருங்க. ஆனால் தேவையான காரியங்களுக்கு நேரம் கொடுக்க நாம் தவறி விடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தன்னோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் முதலாவது இந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். தன்னோடு கூட பேச வேண்டும், தன்னோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க முடியாதபடி ஆயிற்று. காரணம் அவர்கள் செய்த பாவம். அவர்கள் பாவத்தில் விழுந்து போனபடினாலே அவர்கள் நேரம் செலவழிக்க முடியாமல் போனது. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம், ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு என்று சொல்லி நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம், இன்னும் என்னென்ன காரியங்களோட எல்லாத்தையும் பார்ப்போம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு சில நாட்கள் தேடுகிறோம், ஒரு சில நாட்கள் லீவு கொடுத்து விடுகிறோம். எப்படிங்க? எல்லா நாளும் தேடுறதில்ல. உற்சாகமாக இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு நேரம் கொடுப்போங்க. உற்சாகம் குறைந்து போகிற நேரத்தில் வீட்டு வேலைக்கு, பிள்ளைகளுக்கு, மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை செலவிட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17 ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டோடைய சமூகத்திலே யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து நின்று ஜபிக்கிறார்களோ, ஆண்டோடைய சமூகத்தில் செல்கிறார்களோ, முதல் நாள் அந்த நாளுடைய முதல் நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் செலவிடுகிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய ஒரு நாளை துவங்குகிற பொழுது முதல் மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுங்கள். ஆண்டவருக்கு என்று சொல்லி நேரம் கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் நம்மை தேடி வருவார். நாம் அவருக்கு நேரம் கொடுக்கும்படியாக அவருடைய சமூகத்துக்கு செல்கிற பொழுது அவரும் நம்மிடத்தில் வருவார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை தேடி வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவர் நம்மண்டையில் வருகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 11 ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து கவனியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சம்பவம் நடக்கிறது எப்பொழுது, எந்த நாள் என்று சொல்லி பார்ப்போமானால் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஓய்வு நாளிலே அந்த சகோதரியை சுகப்படுத்தினார் என்று சொல்லி. ஓய்வு நாள் தோறும் அந்த கூனியான ஸ்திரீ ஆலயத்துக்கு வருவார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தேவனோடு கூட நேரம் செலவிடுவது. ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து, கூனி கூனி வழிவிடு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கூனி நகரு, உன்னால் என்ன செய்ய முடியும், நீயே இங்கே இருக்கிற, நீயே இப்படி பாரமாக இருக்க, நீயே இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் அவமானம் நிந்தை எல்லாவற்றையும் பார்த்து 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 சலித்து போய் எனக்காக ஒரு கடவுள் மட்டும்தான், அவருடைய சமூகத்துக்கு போனால் மாத்திரம்தான் எனக்கு நிம்மதி உண்டு, அவருடைய சமூகத்தில் சென்று நான் நேரத்தை செலவிடுகிற அந்த நேரம்தான் எனக்கு நிம்மதியான நேரம் என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளையும் 18 வருடம் மாத்திரமல்ல அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாய் அவர்கள் இருந்தார்கள். 18 வருடம் அவர்களை ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி பிடித்திருந்தது. அவர்கள் அந்த அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள்,
நமக்கு சின்னதாக ஒரு சளி அல்லது ஒரு காய்ச்சல், கொஞ்சம் தும்பல், ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரணம் கிடைச்சா போதும், அந்த காரணத்தை பிடிச்சி கொண்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே சர்வீஸ் பாஸ்டர், நான் லீவ் பாஸ்டர், இன்றைக்கி நான் வர முடியாது பாஸ்டர், இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க பாஸ்டர், இன்றைக்கி ஒரு விசேஷத்துக்கு போனோம் பாஸ்டர், லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், ஒரே தூக்கம், என்னால் எந்திரிக்க முடியல, அதனால் இன்றைக்கி சர்வீஸ் வர முடியல. பாருங்கள், நிறைய காரணம் சொல்கிறோம் பாருங்கள். வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு லீவ் போட்டேங்க, பார்த்தா வேலை இல்லைங்க, சர்வீஸ் வர முடியாமல் போயிடுச்சுங்க. நிறைய காரணங்களை சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் ஞாயிறு ஆராதனைக்கு விடுமுறை எடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு நாளை கட்டடிச்சு நமக்கு ஃபேவராக யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்களேன், 18 வருஷமாக அவங்க கூனியாக இருந்தாங்க, பலவீனத்தோடு இருந்தாங்க. அவங்க பலவீனத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, கூனி என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, மற்ற நபருடைய முகத்தை பார்த்து பேச முடியாது, மற்ற எவரையும் பார்த்து சகஜமாக பழக முடியாது, கை கொடுக்க முடியாது, பொருள் வாங்க முடியாது, பொருள் கொடுக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. அவர்களுடைய வேலையை அவர்கள் தான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வாரும் யாரும் இல்லை. அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள். எல்லா ஜனங்களோடு கூட அந்த பட்டணத்திலே வாழ்கிற ஜனமாக இருந்தாலும் அவர்கள் தனி மனிதனாகவே இருந்தார்கள், தனி மனுஷாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிறு ஆராதனையிலே அவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தார்கள். அந்த ஓய்வு நாளிலே, அந்த ஆராதனையிலே அநேக ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள், திரள் ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட மற்ற ஜனங்களை பார்க்கவில்லை. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய சமூகத்தில் வந்து நேரத்தை விருப்பத்தோடு செலவழிக்கிற, என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எனக்கு முதலிடத்தையும் எனக்கு முக்கியத்துவத்தையும் கொடுக்கிற இந்த சகோதரிக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த 18 வருடமாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த, பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த, அகப்பட்டிருந்த அந்த சகோதரியை இயேசு தேடி சென்று அழைத்தார். ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். வாசிப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு கூடி வந்தார்கள், ஆலயத்தை தேடி வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சகலவும் மாறினது. அவர்கள் 18 வருடமாய் வியாதிப்பட்டவர்களாக இருந்தார்கள், 18 வருடமாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களே ஒருவேளை நினைத்திருக்கலாம், எனக்கு இந்த வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குமா என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் கடவுள் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார், அவர் எனக்காக நிச்சயம் எப்படியாவது உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவர்கள் வந்திருந்தார்கள். பாருங்கள், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஞாயிறு ஆராதனைக்கு என்று சொல்லி முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய நேரத்தையும் முதல் மணி நேரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிட வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய நேரத்தை கொடுக்கிற பொழுது அவர் உங்களுக்காக நேரம் எடுத்து உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த சுகத்தை, அந்த பலனை, அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். காரணம், நீங்கள் அவருக்கு நேரம் கொடுக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொண்டு அமைதியாக இருக்கிறவர் அல்ல. அவருக்கு என்று சொல்லி நாம் கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டு திரும்ப அவைகளை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய செவியை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கணுமா? காது கொடுக்கணுமா? ஆமாம், பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மார்க்கு 4வது அதிகாரம், கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். இயேசு சொல்றார் பாருங்க, என்னங்க, கேட்கிறதுக்கு காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். நம்ம எல்லாருக்கும் காது இருக்கா? உங்கள் காதில் கை வச்சு காமிங்க. காது இருக்கா? காது கேட்குமா? கேட்குமா? யார் கூப்பிட்டா உங்கள் காது கேட்கும்? யாருடைய சத்தத்தை உங்கள் காது கேட்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் உங்கள் காதில் யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க? தினமும் உங்களுடைய செவிகளிலே
எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தினமும் நீங்கள் எவர்களுடைய சத்தத்தை, எவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உபாகம் 28வது அதிகாரத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 அநேகருக்கு தெரிந்த பரிச்சயமான நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் பாருங்கள், அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தினமும் நாம் செவிகளில் கேட்காமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கேட்காமல், காலை எழுந்தவுடன் நமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம். நமக்கு பிரியமான நபரிடத்திலே கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்காமல் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன உண்டு என்று சொல்லி பார்ப்போமானால், அநேகர் பயம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மிகுந்த பயம். என்னுடைய வேலை என்னாகுன்னு தெரியல பாஸ்டர், என் பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு, என் ஃபேமிலி இப்படி போயிட்டுருக்கு, என் மனைவி என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க இந்த பக்கம் போகிறாங்க, என் மனைவி இந்த பக்கம் போகிறாங்க, எப்படி என் குடும்பத்தை ஒன்று சேர்த்துன்னு தெரியல, எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு தெரியல, என் பொருளாதாரம் என்ன ஆகுன்னு தெரியல, என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியல, என் எதிர்காலம் என்ன ஆகுன்னே தெரியல பாஸ்டர். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறீர்கள்? யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள்? முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு வாரம் ஞாயிறு 6ஆம் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இந்த வாரம் முழுவதுமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இந்த வார்த்தையின்படியாகவே என் வாழ்க்கை இருக்கும். இந்த வார்த்தையின்படியாகவே என்னுடைய குடும்பம் இருக்கும். இந்த வார்த்தையின்படியாகவே நான் சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன், பலனுள்ள வாழ்க்கையை வாழ்வேன், ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நேராக தன்னுடைய செவியை திறந்து வைக்காமல், ஆலயம் நிறைவடைந்த வீட்டுக்கு செல்லுகிற வழியிலேயே அல்லது வீட்டுக்கு போன உடனே நண்பர்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் கண்களையும் திறந்து கொடுக்கிறோம், செவிகளையும் திறந்து கொடுக்கிறோம், நம்முடைய இருதயத்தையும் திறந்து கொடுத்து விடுகிறோம். ஆராதனை நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், நம்பிக்கை எல்லாம் உடனே காணாமல் போய்விடுகிறது. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் என்று இயேசு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், 24வது வசனம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். என்னங்களா? நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள். நீங்கள் செவி கொடுத்து எவைகளை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எவரிடத்திலே உங்களுடைய செவிகளை திறக்கிறீர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் என்று சொல்லி, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நன்மையான வார்த்தைகளுக்கு அதிகமான நேரத்தை உங்களுடைய செவிகளை நீங்கள் திறந்து கொடுக்கிற பொழுது அந்த அளவுக்கு நீங்கள் நன்மையான வார்த்தைகளை, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தீமையான காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கிற பொழுது அந்த அளவு தீமையானவைகளே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தொடர்ந்து சொல்லுகிறார், கேட்கிற உங்களுக்கு எப்படிங்களா? கேட்கிற உங்களுக்கு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படுமா? நீங்கள் உங்கள் செவிகள் எதை கேட்குறீங்க? பாருங்கள், ஆண்டவர் இடத்துல ஆபிரகாம் ஒன்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிச்சது, ஆபிரகாம் ரொம்ப விரும்பினது, எதிர்பார்த்தது, வாழ்ந்தது, அவருடைய முழு மூச்சாக அவர் இருந்த எல்லா விஷயமே என்ன அப்படின்னா தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை தான். பாருங்கள், ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய தகப்பனார் மரித்த பின்பு என்ன செய்வது என்று சொல்லி வனாந்தரத்தில் தவித்து கொண்டிருந்த ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், நான் உன் தேவன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவரிடத்தில் பேசுகிறார். சொன்ன பொழுது என்ன செய்வது, யார் என்று தெரியவில்லையே, செவி கொடுப்பதா வேண்டாமா, கீழ்ப்படியலாமா, என்ன செய்வது என்று சொல்லி குழப்பத்தோடு கூட மறுதளித்து நின்று விடாமல் ஆண்டவரை அறிந்தவராய் அவரது சத்தத்துக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்த பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தார், வந்தார். ஆண்டவர் அப்படியாகவே அவருடைய
கொடுத்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படியாகவே அவருக்கென்று சொல்லி ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். முதலாவது இஸ்மவேலை பெற்றார். ஆனாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையானது ஈசாக்கு மாத்திரமே. ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கை பெற்ற உடனே ஆபிரகாமுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நான் எதிர்பார்த்தபடியே என்னுடைய மனைவியின் மூலமாக எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 22வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். 2வது வசனம், அப்பொழுது ஆண்டவர் உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை என்ன பண்ண சொல்றாருங்க? என்ன பண்ண சொல்றாருங்க? தகன பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது நாம் அதை நிச்சயம் செய்வோம். நமக்கு பிடித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்வாரானால் நிச்சயமாக உடனே ஆமேன் ஆண்டவர் என்று சொல்லி உடனே அதை செய்வோம். ஆனால் பாருங்கள், ஆபிரகாமுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே யார் தாங்க? ஈசாக்கு தான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கை எனக்கு தகன பலியிடு என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே என்ன செய்தார் என்று சொல்லி பாருங்கள். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டான். ஆபிரகாமுக்கு பிடிக்காத காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். உன்னுடைய ஏக சுதனாக இருக்கிற உன்னுடைய பிள்ளைய பலியிடு என்று சொல்லிவிட்டார். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டல, ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஒரே பையன், நீங்கள் தான் கொடுத்தீங்க. இந்த ஒரு பையனுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறதுக்கு எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே? எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் இந்த பிள்ளையும் நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரத்தில் திரும்ப கேட்டிருக்க முடியும். ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவர் மறுமொழியாக ஒன்றும் சொல்லாமல் பலியிடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து அவர் கடந்து செல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்திலே நாம் அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரியத்தை அதை குறித்து சொல்வாரானால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் என்ன செய்வோம்? மகனே, மகளே, இந்த காரியத்தை நீ எனக்காக கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்பாரானால், சொல்வாரானால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் தான் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், கேட்போம். ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நிச்சயமாக கீழ்ப்படி ஆண்டவரே. ஆனால் ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. உங்கள் கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்காத ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கொஞ்சம் கருணை காட்டுங்க. கேட்போம். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்தார். எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு ஈசாக்கை மாத்திரமல்ல, பூமியின் மணலத்தனையாய் உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் நிச்சயம் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்கு அசைக்க முடியாததாக இருந்தது. ஆகவே அவர் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே மறுதரம் ஒன்றும் சொல்லாமல் உடனே அவர் சென்றார், மகனை கூட்டிக் கொண்டு சென்றார். இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆபிரகாம் மறுமொழியாக எதுவும் சொல்லாமல் செய்தார். ஆனாலும் கூட ஈசாக்கை பலியிடவில்லை. ஆண்டவரே அந்த காரியங்களை மாற்றி போட்டார். நாமும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியங்களை சொல்லுகிற பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மற்றும் ஒரு காரியத்தை வேகமாக நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ்டர், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்காம இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன் பாஸ்டர். அப்படியா? இல்லை பாருங்க, ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரோம். ஆனால் ஆண்டவருக்கு முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுத்துருக்குறோமா என்று சொல்லி பார்ப்போம். மத்தேயு 19, இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார். பாருங்கள்,
ஆண்டவருக்கென்று சொல்லி சிறு பிள்ளையைப் போல நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சிறு பிள்ளை இடத்துல நாம் ஒன்று சொல்வோமானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படியா சொன்னால் அதை கேட்டு ஓகே என்று சொல்லி செய்து விடுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்வோமானால் நாம் என்ன செய்வோம்? ஏன், எதுக்கு, அப்படியா, எனக்கு என்ன தருவீங்க கேட்பாங்களா? ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சொன்ன உடனே அதை கேட்டுருவாங்க, கீழ்ப்பணிஞ்சிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறும் பொழுது என்று சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு நம்மளோட வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் என்னோட வாழ்க்கையிலே முதன்மையானவர். ஆண்டவர் தான் என்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது தேடுவது எப்படி என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் அல்ல, முதல் இடம், முதல் காரியம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது இடத்தை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். மத்தேயு 19 அதிகாரத்தில் 1-9 வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுத்த ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். சகேயுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். சகேயு தன்னுடைய இல்லத்திலே, தன்னுடைய வீட்டிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், சகேயு மாபெரும் பாவியாக இருந்தான். சகேயு அநியாயமாய் வரி வசூலித்து, வட்டி வசூலித்து ஜனங்களை ஏமாற்றுகிறவனாக இருந்தான். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த மனிதனோட வாழ்க்கைக்கு இயேசு அவனுடைய வீட்டிலே சென்றார். அவனுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது இயேசுக்கு அவன் சகேயு என்ற மனிதன் அவருடைய இல்லத்திலே இடம் கொடுத்தான். இடம் கொடுத்த பொழுது இயேசு அங்கு தங்கியிருந்து சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இடம் கொடுத்த அன்றைக்கே அவர் சொன்ன வார்த்தை, தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்த அன்றைக்கே சகேயுவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற சகேயுவே உனக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற சகேயுவின் குடும்பத்தாரே உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவளை பார்த்து சொல்லுகிறார். ரட்சிப்பு என்று சொல்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கிறிஸ்துவோடு கூட உயர்த்தப்படுகிற ஒரு காரியம். பழைய பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற வாழ்க்கை, சாபத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற வாழ்க்கை, தரித்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, இயலாமையிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை சாதாரணமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்த சகேயுவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவர் உங்களை ரட்சிப்பார். காரணம், அவர் இன்றைக்கு உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது இருக்கிற மாதிரி இப்படியே இருந்து போய்விடாதபடி நாளுக்கு நாள் உங்களுடைய பணத்திலும், உங்களுடைய பொருளாதாரத்திலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய பிஸ்னஸிலும், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலும், உங்களுடைய ஊழியத்திலும் எல்லா பகுதியிலும் நீங்கள் வளரும்படி, நீங்கள் பெருகும்படி, இப்பொழுது இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து போட்டு பரிபூர்ண நன்மைகளை காண செய்யும்படியாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது உங்களுடைய பழைய சூழ்நிலைகள் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது அவர் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். அவர் நிச்சயமாக உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம், வேதம் சொல்லுகிறபடி தாவீதை போல நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைவீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கென்று சொல்லி நாம் கொடுக்கிற பொழுது அவர் திரும்ப நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கென்று சொல்லி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அன்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இன்னுமாய் மன்னிப்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனாலும் இன்றைக்கு நேரம் ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த 3 காரியத்தோடு கூட நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவர் நாம் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். நாம் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவைகளை 100 நமக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.